தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அருமையான அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அன்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரிஷபம் இல்லையா? அன்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரிஷபம். நாங்கள் என்றைக்குமே அன்பாக தான் சாமி இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நடக்கிற சூழ்நிலைகள் தான் அன்பு இல்லை அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கும் புரியுது. நாங்கள் அன்பாக தான் இருக்கிறோம், ஆனால் எங்களை என்னென்னா ஒரு வில்லனாகவே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்க்குறாங்க எனக்கு தெரியலைங்க. ஆனாலும் நாங்கள் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் மத்தியில் வில்லனாக தெரிகிறோம். இன்னொன்னா சில ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று சேரவே மாட்டேங்கிறோம், பிடிச்சி இழுத்தா தான் நாங்கள் உள்ளே ஒன்று சேருவோம் அப்படின்லாம் எங்கள் மேலே கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேரில் பங்காளி சண்டை பிரச்சனையாக வேற இருக்குங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் சொல்கிறது எனக்கு காதில் நல்லா கேட்குது. அப்போ என்னென்னா இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இந்த தலைப்பில் வந்திருக்கிறோம். என்னென்னா ரிஷபராசி முதல்ல யார் அதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். நான் எந்த பயணத்தை நோக்கி போகிறேன், இந்த பயணத்தில் நான் எப்படி இருந்தால் என் வாழ்க்கை நான் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இப்போ ரிஷபராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன். கிரகத்தின் தன்மையில தான் நம்மளுடைய லைஃப் இருக்கு. நம்ம முடிவெடுக்கிறத விட கிரகம் எப்படி இருக்கணும். அப்போ இந்த ரிஷபராசியில் என்னென்ன கிரகம் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவான். அதனால் என்றைக்குமே நீங்கள் எண்ணுவதையெல்லாம் உயர்ந்து எண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்களே. கீழே என்ன வேணாம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறீங்களா, நான் பாஸ் ஆகிடுவேன்னு எழுதுங்க, நம்புங்க. ஒரு போஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்குன்னா கலெக்டர் போஸ்ட்டு நம்புங்க. ஒரு எம்எல்ஏவா ஆகிறீங்களா, அரசியலுக்கு இறங்க போகிறீங்களா, நான் சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரர்களே. நீங்கள் எண்ணுவதை உயர்ந்து எண்ணினீங்கன்னா படிப்படியாக முன்னேறிடுவீங்க. அதே நீங்கள் எண்ணும் போதே கீழே நோக்கி இறங்குங்க, கீழ் நோக்கி போனீங்கன்னா உங்களால் ஏற முடியாது, கஷ்டம். ஏன்னா ரிஷபத்திற்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றுக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், உங்கள் லைஃபாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஹை லெவலில் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும். இன்னொன்று உங்கள் ராசிக்கு என்ன தெரியுமா, இந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்படின்னா. இப்போ நம்ம இந்த தலைப்பு எப்படி போகுது, இது மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால லாபம். அதே சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்க ராசியில் போய் ரிஷபராசிக்காரங்களா நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காருன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், உயர்ந்த பிரதாபத்தை அடைந்தே தீர்வீர்கள். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம் தேடி வந்தே தீரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், குபேர யோகம், அரசாங்க பதவி, ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மை, தொழிலில் மேம்போக்கான சிந்தனைகள், உயர்ந்த நிலை, ஷேர்ல முன்னேற்றம், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் நடிகர்கள், நடிகைகள், ஒளிப்பதிவாளர்கள், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். கண்டிப்பா உங்களை சினி ஃபீல்டில் கொண்டு விடவே மாட்டார். ரிஷபராசியில பிறந்து ரிஷபத்திலே சுக்கிரன் உட்கார்ந்து இருந்தால் உங்களை சினி ஃபீல்டில் கண்டிப்பா கொண்டு போயிடுவார். இது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆற்றல். உங்களுக்கு ஒன்று டான்ஸ் ஆடுவீங்க, இல்லை பாட்டு பாடுவீங்க, கதை எழுதுவீங்க, வசனம் எழுதுவீங்க, எதையோ ஒன்று செய்வீங்க. உங்களை சும்மா விடமாட்டார் சுக்கிரன். ஏன்னா எல்லாரும் பாராட்டும்படி வைப்பார், கௌரவத்தை கொண்டு வருவார். இது சுக்கிரன் செய்கிறார். இப்போ புரியுதா உங்க பயணம்? அப்ப உங்க ராசியில சுக்கிரன் இருக்காரான்னு பார்த்துங்க. இல்லைன்னா சுக்கிரன் அதிபதி எங்க இருக்காருன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகுது, இந்த ரிஷபத்தை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் புகழ் பெற முடியும். அதில் உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருந்தார்னா இன்னும் யோகம். கரெக்டான ஸ்கெட்ச் போட்டீங்கன்னா நீங்க நினைச்சதை அடைய முடியும். நீங்க என்ன கலைத்துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, அதை நீங்க கண்டிப்பா அடையலாம்.
அது மாதிரி சரி கலை தாங்க வரணும், அரசியல் எனக்கு வராதா, வரும். இல்லைங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொழில் எங்கள் குடும்பத்தில் பங்காளி பிரச்சனையாக இருக்குது, அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றுக்கிறதுனால. அடுத்த சப்போர்ட் கிரகம் உங்கள் ராசிக்கு யாருன்னா சந்திரன். அவர் உச்சம் பெறணும். உங்கள் ராசியில் மட்டும் சந்திரன் உச்சம் பெற்றுட்டார்னா, அவர் உச்சம் பெற்று தானே இருக்காரு, அதனால தான் உங்கள் ராசி ரிஷப ராசி. நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்சம். அதனால என்னன்னா நீங்கள் உங்கள் மனசை யாருமே குழப்ப முடியாது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையும் முடிவு எடுத்துருவீங்க. வெளியில் பேருக்கு கேட்டுப்பீங்க, காது கேட்காத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதான் முக்கியம். காது கேட்காது, ஆனால் கேட்காத மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் எது நான் சொல்றேனோ அதை உள்ள மனசு உங்களை புரிஞ்சுக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இதை இந்த காதுக்கு முழுசாக போய் கேட்காது, ஆனால் என்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் மனசில் ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க. இந்த சந்திரன் உங்களுக்கு உச்சம் இருக்காரு பாருங்க, இதுதான் உங்கள் லாபம். சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெற்றுட்டார் உங்கள் ராசியில் அப்படின்னா நீங்கள் தான் டாப். சந்திரன் அங்கே போய் உட்கார்ந்ததுனால தான் நீங்கள் ரிஷப ராசி. ரிஷபத்தில் சந்திரன் உட்கார்ந்ததுனால தான் நீங்கள். அப்போ உங்களுக்கு என்ன புத்திசாலித்தனமாக நீங்கள் நிறைய முடிவெடுக்க முடியும். அதுக்கு என்ன பலன் கொடுக்குறாரு எப்படின்னா, சந்திரன் ஒருத்தவங்களை பார்த்த உடனே பதில் சொல்லிடாதீங்க. ஃபஸ்ட்டு புன்னகை. உங்களுடைய புன்னகை உங்களுடைய பெரிய ப்ளஸ் ரிஷபத்துக்கு. இதுதான் உங்கள் பயணம். இந்த பயணத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் புன்னகை. நான் என்னை பார்க்குறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ரொம்ப கேஷுவலாக பேசுவோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் தான் ரிஷபராசி. என்னை பார்த்தோன்னே வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு புன்னகை. நான் பேசுகிறேன், சொல்லுங்கள், பதட்டப்படக்கூடாது, பதட்டப்பட வேண்டாம், என்னைய ஃப்ரீயாக மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பதட்டப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திரன் உச்சம் பெற்று பலன் இல்லாமல் போயிடும். சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால நீங்கள் பதட்டப்படாமல் நான் என்ன பேச வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதான் ரிஷபம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. பதட்டப்பட்டுட்டீங்கன்னா எனக்கு சாதகமாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இப்போ புரியுதா? உங்கள் பயணம் எங்கெல்லாம் தடுமாறுது பார்த்தீங்களா? இந்த பயணம் தடுமாறாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்? பதட்டப்படாமல் பேசணும். எப்படி? கரெக்டு தானே? அப்போ என்னை நீங்கள் புன்னகையோடு அழைக்கணும். என்னன்னா நான் இல்லை, யார் வந்தாலும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களை பார்த்தவுடன், உங்கள் முக பிம்பத்தை பார்த்தவுடன் நான் அப்படியே உங்களோட ஐக்கியமாயிடுவேன். இதுதான் ரிஷபராசி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நான் திட்டணும்னு வருவேன், ஆனால் உங்களை பார்த்தோன்னே உங்கள் முகத்தை பார்த்தோன்னா நான் திட்ட தெரியாது, எழுத்து பேச தெரியாது. இவ்வளோ பெரிய பலம் கொண்டவங்களா நீங்கள்? இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சோ? இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் நீங்கள் சக்ஸஸ். அப்போ சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால இந்த பலன். அடுத்தது பாருங்க, உங்கள் ராசியில் அங்காரகன் செவ்வாய் நட்பு. எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும். பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் அடைய முடியும். ஒரு பூமி மேலே கண்ணு வச்சிங்கன்னா அந்த பூமியை அடையலாம். அதனால இடம் இது வரைக்கும் வாங்கணும்னா இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுங்க. இந்த இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுங்க, காணி நிலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அங்காரகன் சப்போர்ட்ல இருக்கார். இது வரைக்கும் அவர் சப்போர்ட்ல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால பூமி வேணுமா, வீடு இல்லை, இடம் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அது மாதிரி வியாதிகள் எது இருந்தாலும் அதுக்கு மருத்துவ உபகாரங்கள் கிடைக்கும். மருத்துவங்கள் உங்களுக்கு ஈஸியாக அமையும். வியாதியிலிருந்து விடுபட கண்டிப்பாக அங்காரகன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அங்காரகன் நட்பு. அடுத்தது பாருங்க, புதன் நட்பு, குரு நட்பு, சனி நட்பு. அப்போ நிறைய நல்ல மனிதர்கள் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ரிஷபத்துக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேயே கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இப்போ ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா நெற்கதிர்கள் அழகாக வளர்ந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய களை இருக்கும். இடையில இந்த களை எடுக்க மாட்டாங்களா? களை எடுத்தால் தானே பயிர் நல்லா வளரும். அந்த பயிருக்குள்ள தண்ணி போய் சேரும், இல்லைன்னா களை எடுத்துட்டு போயிடுது. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் சனியும் நட்பு பெற்றுக்கிறதுனால கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பக்கத்தில் நிற்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்? சீக்ரெட் மெயின்டைன் நிறையா பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வெளியிலேயே சொல்லாதீங்க ரிஷபராசிக்காரர்களே. அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த முடிவை என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, ஆனால் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட இருப்பாங்க. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் வந்துடுவேன்.
இதில் நல்லது கெட்டது எங்கே போய் சேருது? கெட்டவனுக்கும் உங்களை பிடிக்குதே, நம்ம என்ன பண்ணுறது? கெட்டவனுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க நான் சொல்லலை, கெட்டவனை உயர்த்த வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்க ராசி ஜாதகத்துல ராகு கேது நீசம். தயவு செய்து ரிஷப ராசிக்காரர்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. ஒருத்தவனை சாட்சி புள்ளான்னு நினைக்காதீங்க, நடக்காது. இந்த ராகு கேது நீசமா இருக்கிறதுனால நீங்க மற்றவங்களை கண்டிப்பாக கழுத்துல கையை போட்டு தான் நீங்க உங்க காரியத்தை நகர்த்திக்கணும். தோல் கொடுத்து தான் நீங்க காரியத்தை நகர்த்தணும். இதை மட்டும் பாயிண்டா வச்சுக்கோங்க. நீங்க எக்காரணம் கொண்டும் எனக்கு அந்த மந்திரத்தை பண்ணாங்க, இந்த மந்திரத்தை நான் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் இவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், நான் இவங்களை சாட்சி போடுவேன், இவங்களை நான் அடிச்சு போடுவேன், இந்த கதையே வேணாம். ஒரு கோர்ட்டு கேஸு கூட ஜெயிக்க முடியாது. அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா எதிராளியோட பலத்தை நீங்க குறைக்கணும். எதிராளியோடைய பலத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு கேட்டா அவனை சமத்துக்கு சமமா பார்க்கக்கூடாது. அவனே உங்களை எதிர்க்கிறதுக்கு வந்தா கூட நீங்க அவனை தோழமையா பார்த்தீங்கன்னா அவன் அந்த நேரம் கீழே இறங்கிடுவான். எதிர்க்காதீர்கள். அப்ப என்ன ஆகும்னா அவன் நம்மளுடைய எதிர்ப்புக்கு வந்து அவன் எதிர்க்கிறான், நம்மளும் எதிர்த்தோம்னா பிரச்சனை அதிகமாயிடும். உங்களால ஜெயிக்க முடியாது. அவன் எதிர்க்கும் போது நீங்க அடங்குங்க. அவன் என்ன நினைப்பான், இவர் அடங்கிட்டாருன்னு நினைப்பான். அப்ப கோர்ட்ல கேஸ் போடுவான். இல்லை நீங்க கேஸ் போடுங்க, நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு சட்டம் சக்சஸா வரும். ஏன்னா உங்களுக்கு சனி நட்பு இருக்கு, அதனால சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா அதே நீங்க வந்து சட்டத்தின் பால் போகாம ஒருத்தவன் அடிதடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில வாயில வந்த வார்த்தைகளை விட்டோ இல்லை நம்மளோட பலத்தை காட்டுவோன்னு இறங்குனீங்கன்னா ஃபெயிலியர். ரிஷபராசிக்காரர்களை ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். ஏன்னா இதுதான் உங்க பயணம், இதுதான் உங்க வாழ்க்கை. இதுக்குதான் இந்த பதிவு. நீங்க அதே கேதுவும் நீசமா போயிட்டார். நல்லா யோசிக்கிற நேரத்தில் கேதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனா குரு நட்பு இருக்கார். அதனால நல்ல குருமார்கள், வயசுல பெரியவங்க, உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர் ஒரு யோசனை சொல்லுவாங்க பாருங்க, அதை கப்புன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குங்க, முடிஞ்சு போச்சு, சக்சஸ். பெரிய பெரிய விஐபிகள் அக்காங்க பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொல்றது இவர் கேட்பாரு, அதுல இவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பாங்க, இவர் சொல்றது இவங்க இந்த அம்மா கேட்பாங்க, உடனே சக்சஸ் ஆயிடுவாங்க. இதுதான் விஐபிகள். விஐபிகளை பொறுத்த வரைக்கும் தாம் பேசுறதை விட பக்கத்தில் உள்ளவங்க கரெக்டா நமக்காக யோசிப்பாங்க, நம்புவாங்க. இதை நீங்களும் நம்பணும். நம்பினா நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய லைஃப்ல நீங்க நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற பயணத்தை சொல்லிட்டேன். உண்மையிலேயே உங்க பிறப்பு அதிசயமானது, பிறப்பு ரொம்ப யோகமானது. நீங்க ரகசியமாக உங்கள் புன் சிரிப்பால் மற்றவர்களை வளைத்து போடுங்கள், மற்றவர்களை அப்படி என்ன சொல்லுவாங்க, கைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காலத்தில் அழியாத பொக்கிஷமாக வருவீர்கள். எதுக்கும் கலங்க வேண்டாம். கலங்காதிரு மனமே கலங்காதிரு என்ற ரிஷபராசி பிள்ளைகளா, கலங்காம இருங்க. வாழ்த்துக்கள். இந்த ரிஷபத்திற்கு இன்னும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரிஷபத்தை பொறுத்தவரை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சிவ வழிபாடு அதிகமா செய்யுங்க. சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிவ 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 சிவன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சிவலிங்க வழிபாடு நீங்க செய்ய செய்ய, சிவனை அதிகமாக நீங்க பேச, உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல நிலைக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அருமையான நேரம் இந்த ரிஷபத்திற்கு. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.